Hi, welcome to Solarleaks channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சைட் இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஏரியாவிலேருந்து நம்ம அதில் டீட்டெயில்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு சைட்டில் போட்டிருந்தது. 1.5 கிலோவாட் பேனல்ஸ், 2 kV இன்வெர்ட்டர், 150H பேட்டரி வந்து 2 பேட்டரி, 24 வோல்ட் சிஸ்டம் இது. ஸோ இவங்களோட இதில் ரன்னிங் லோடு வந்து பார்த்திங்கன்னா லைட், ஃபேன், ஃப்ரிட்ஜ், அப்புறம் ஒரு எல்இடி டிவி, அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜிங்க்கு ஒரு 2 பாயிண்ட்டு. ஸோ இதெல்லாம் இந்த இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம பேனல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். ஸோ பேனலை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து மோனோபர்க் 375 வாட்ஸ் Loomsolar பேனல். இப்போ நிறைய பேருக்கு வந்து மோனோ போடலாம், பாலி போடலாம், அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அபவ் 5 கிலோவாட் அது மாதிரி பெரிய ரேஞ்ச் போடும்போது பாலி பெட்டர். ஏன்னா ஏரியா கவர் பண்ணோம், நம்மளோட சென்னை வெயிலுக்கு ஓகே. சின்ன செட்டப் போடும்போது வந்து மோனோ போடுறது கொஞ்சம் அட்வைசபிள். என்னென்னா நம்மளுக்கு மோனோவில் வந்து நம்மளுக்கு வாட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் 375. இன்னும் இதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா ஹாஃப் கட் செல்ஸ் அதெல்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் 390, 440 வரைக்கும் இப்போ நம்மளுக்கு பேனல்ஸ் இருக்குது. நிறைய பிராண்ட் இருக்குது. விக்ரம் சோலார், வாரி, விக்ரம்லாம் வந்து 400 வாட்ஸ் இருக்குது. வாரி 395, ஆக்சிடெக் 390 வாட்ஸ் இருக்குது. லூம் சோலார் வந்து இப்போ 390லேயும் இருக்குது, 440 வரைக்கும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஹாஃப் கட் செல்ஸு. ஸோ நம்மளுக்கு ஹாஃப் கட் வேணும், கொஞ்சம் இன்னும் எஃபிஷியன்சி அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம ஹாஃப் கட் பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம லோக்கல் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து எப்படி இருக்கும் அது தெரியாது, நம்ம க்ளைம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் கண்டிப்பாக அந்த பிராண்டோட லோக்கல் டீலர்கிட்ட தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டே அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து பியூர்லி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இன்னொன்று இது வந்து டிசிடிபி. இது சோலார் பேனல்லேருந்து நம்மளுக்கு கீழே இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். இது 1.5 கிலோவாட் செட்டப் பண்ணாலும் கண்டிப்பாக டிசிடிபி போடுறது அட்வைசபிள். வெறும் எம்சிபிலாம் வேண்டாம். அது சின்ன பேனல், ஒரே ஒரு 12 வோல்ட் பேனல் அது மாதிரிலாம் போடுறீங்கன்னா ஒரு டிசி எம்சிபி மட்டும் போட்டுக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஹை வோல்டேஜ் இருக்கும். ஸோ சேஃப்டிக்காக நம்ம இதை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி எர்த்திங் கண்டிப்பாக பண்ணணும், தனியாக பண்ணணும். நம்மளோட பில்டிங் எர்த்திங், நம்மளோட ஆல்ரெடி வீட்டில் இருக்க எக்ஸிஸ்டிங் எர்த்திங்கில் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஏசி கரண்ட்டுக்காக அது தனியாக எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சோலாருக்காக நம்ம தனியாக கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனில் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள். ஸ்ட்ரக்சரு, அது மாதிரி ஸ்ட்ரக்சர் கீழே சிவில் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி டிசிடிபி, எர்த்திங் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக நம்ம கிளாண்ட் போட்டு கான்டியூட்டில் அடித்து பண்ணால் வந்து லாங் லைஃப் இருக்கும். பேனலை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஜிஏ ஸ்ட்ரக்சர், அலுமினியம் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே இருக்குது. கீழே வந்து நம்ம சிவில் ஒர்க் சின்னதாக ஒரு 1 ஃபீட்டுக்கு அது மாதிரி ஸ்கொயரில் பண்ணிக்கிட்டோன்னா லைஃப் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு இந்த புயல் அது மாதிரி இயற்கை பேரிடர் வரும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் வந்து பட்ஜெட் வைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிராண்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு எது ஃபெமிலியர், எந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும், எதை வந்து ஈஸியாக நம்மளால் இப்போ இதெல்லாம் வந்து 20 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ ரீப்ளேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு டீலர் நீங்கள் அப்ரோச் பண்ணி தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆன்லைனில் வாங்கிட்டிங்கன்னா அது நீங்கள் ரீப்ளேஸ்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று ஆன்லைனில் வரது கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் அது மாதிரிலாம் வந்துருச்சுன்னா உங்களால் இது பண்ண முடியாது. ஸோ நேரில் போய்ட்டு டீலரை பார்த்து, இல்லை லோக்கலில் இருக்காங்க அவங்கள அப்ரோச் பண்ணி வாங்குங்க. ஆன்லைன் வந்து சில இன்ஸ்டாலர் வந்து அவங்க ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. பட் அவங்களால டெக்னிக்கல் டீட்டெயில் கொடுக்க முடியும்னா அது மாதிரி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு டெக்னிக்கல் டீட்டெயில் கொடுக்க முடியாத வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்டும் பண்ண முடியாது, சர்வீஸ் கிளைமும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சர்வீஸ் ரிலேட்டடு. இது வந்து லாங் லைஃப் உங்களுக்கு வந்து அவங்க சர்வீஸ் பண்ணணும். இப்போ இந்த சைட்டில் வந்து நம்ம அடுத்தது வந்து இன்வெர்ட்டர் பேட்டரி பார்க்க போகிறோம். 2 kV இன்வெர்ட்டர், UTL காமா ப்ளஸ். பேட்டரி வந்து 150Ah Luminous. UTLயில் வந்து 150 + 200Ah ரெண்டுமே வருது 5 years வாரண்டியில். Luminousல 150Ah 5 years வாரண்டி இன்வெர்ட்டர் வருது பேட்டரி. ஸோ இதில் 3 மோடு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிசியூ மோட், ஹைப்ரிட் மோட், ஸ்மார்ட் மோடு. ஸோ இதுதான் அந்த செட்டப்பு. நம்ம இதை இன்வெர்ட்டர் அவுட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இன்புட் வந்து இபிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சோலாரில் வச்சு சார்ஜ் பண்ணணும். இந்த ரோட்டரி வந்து அவங்களுக்கு பைபாஸ் பண்ணுறதுக்காக இபி எப்போயாவது வேணும் அப்படின்றப்ப நம்ம சூஸ் பண்ணுறது. இன்புட் வந்து எம்சிபி கண்ட்ரோல் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இது வேற ஒரு சைட்டில் எடுத்திருந்த ஃபோட்டோஸ். இது இன்ஸ்டாலேஷன் பிக்ஸு. ஸோ ஹாஃப் கட்ஸ் பேனல் வந்து இதுதான் இப்படி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு நார்மல் பேனலுக்கும் ஹாஃப் கட் பேனலுக்கும். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறவங்க காண்டாக்ட் டீல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
Thank you friends, thank you for watching this video.